அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு 4 தக்காளியும் 3 வெங்காயம் வச்சு ஒரு சூப்பரான மசாலா தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், குஸ்கா எல்லாத்துக்குமே செம சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இதில் மசாலாலாம் சேர்த்து செய்வோம், அதனால் செம சூப்பராக இருக்கும். அதுக்காக ரொம்ப டைமில் எடுக்க ஒரு 10 நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு. இதை வந்து நீங்கள் 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை, வெளியிலே வச்சாலுமே கெட்டு போகாது. இப்போ வாங்க இப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 6 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 7லேருந்து 8 கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னு வச்சிங்கன்னா 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. மீடியமாக போதுன்னா நீங்கள் 6 எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ரொம்பலாம் தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த தண்ணியை சேர்த்தா நம்ம அரைக்கவும் போகிறோம், அதனால கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மூழ்களுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். போதும். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி 4 தக்காளி 3 வெங்காயம் தான் அதுக்கு தேவைப்படும். இந்த 4 தக்காளியில் 2 தக்காளியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 வெங்காயத்தையும் நம்ம வந்து வெங்காயத்தை தோல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியும் நம்ம அரைக்க போகிறோம். 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ வாங்க தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் ரஃபாக கட் பண்ணி வச்சுட்டேன். 2 தக்காளி அப்படியே வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு மிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் பூண்டு அப்படின்றதால ஒரு 8லேருந்து 10 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பூண்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 எடுத்தாலே போதும். இது கூட சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இது கூட மசாலாலாம் சேர்க்க போகிறோம். மசாலானா ஒரே ஒரு ஏலக்காய், ரொம்பலாம் மசாலா அதுக்கு தேவையில்லை, கம்மியாக போதும். ஒரு 4 கிராம்பு. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். ஊற வச்சிருந்த வத்தலையும் புளியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கோங்க. இதே தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்படி எல்லா தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அரைச்சி வந்துட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போது இதே மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருந்தோலே 2 தக்காளி, அதை வந்து இதில் கட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு, இது கூட கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் வெங்காயம் அது இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். ப்ரௌன்லாம் ஆகும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் வந்து வதங்கிடட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம வந்து மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், எதையும் நம்ம வதக்கலை.
அதனால் இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். போய் வந்து நமக்கு வந்து எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிறது தான் இருக்குது டேஸ்ட்டே. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி வந்து சுண்டிருச்சு இல்லையா? இப்போது இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் சேர்க்காம இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்க்கும் போது கருவேப்பிலையோட வாசமும் நல்லா இருக்கும். கலந்து விட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, அப்போ கலந்து விட்டாலே போதும். இங்கே பார்த்தீங்களா, எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரணும். உங்களுக்கு மசாலாவும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, நல்லா வாசமும் வருது. இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துடலாம். அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இப்படி 2 விதமாக தக்காளியை சேர்க்கும் போது உங்களுக்கு அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும், நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு. இதுவும் நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம், எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி நல்லா வாசம் வரும், எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வரும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் 2 தடவை கலந்து விட்டேன். நம்ம போட்ட எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா மேலே நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்தால் மட்டும்தான் நீங்கள் 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணாலுமே கெட்டு போகாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, வாசமும் செம்மையாக இருக்கும். நம்ம இதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம், ஆனால் அது வாசமே செம சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம எம்மியாக இருக்கும். இது சூடான சாத்தில் பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த மாதிரி ரெசிபிஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கணும், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.